வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடீஸ் சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி யூனிட் 8 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 11வது மெயின் டாபிக், முதலாம் உலகப் போரில் அமெரிக்காவின் பங்கு. அதில் என்னென்ன நடந்தது, முதலாம் அமெரிக்காவில் நடந்த அதாவது முதலாம் உலகப் போர் நடந்தது ஐரோப்பாவில் முழுக்க முழுக்க நிறைய நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. அதில் அமெரிக்காவின் பங்கு என்ன, அமெரிக்கா வந்து எப்படி போருக்கு உள்ள நுழைந்தது, அதாவது தானா போனதா, வலுக்கட்டாயமா அழைக்கப்பட்டதா, இல்ல வந்து உலகத்தினுடைய அமைதிக்காக இது வந்து தலைவர்கள் முடிவு பண்ணி அழைச்சார்களா அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து முதலாம் உலகப் போரை பற்றி முழுக்க முழுக்க நிறைய தெரியும் அப்படின்னா ஐரோப்பிய வரலாறுல தான் வந்து நம்ம அதில் நல்லா படிக்க முடியும். ஆனால் இதில் வந்து அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் உலகப் போரில் அமெரிக்காவின் பங்கு. அமெரிக்கா முதல் உலகப் போரில் வந்து கலந்துக்கிட்டாங்களா, கலந்ததுக்கான காரணங்கள், அவங்க கலந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் உலகப் போர் எப்போ தொடங்கியது அப்படின்னா 1914 ஆகஸ்ட். ஓகேங்களா, ஆகஸ்ட்ல தொடர்ந்தது. அது மைய நாடுகள், அச்சு நாடுகள் அப்படிங்கிற 2 பகுதிகளாக இருந்தன. ஓகேங்களா, இதை பற்றி ஐரோப்பிய ஹிஸ்டரியில் வந்து நம்ம விரிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ அமெரிக்கா பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ அந்த முதல் உலகப் போர் நடக்கும்போது அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து அதிபர் உட்ரோ வில்சன் அவர்கள் வந்து போரின் தொடக்கத்திலேயே அமெரிக்காவின் நடுநிலைமையை பிரகடனப்படுத்தினார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். 2ஆம் உலகப் போர் வரை, அதாவது ஜார்ஜ் வாஷிங்டனும் மற்றும் அவருடைய கொள்கையும் மன்ரோ கொள்கை, இது 2 கொள்கையும் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உலக நாடுகளின் விஷயங்கள்ல தலையிடாமல் தனித்திருத்தல், தனிமையா இருந்து வளர்ச்சி அடைதல் அப்படிங்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா குடியரசுத் தலைவரும். அதனால தான் வில்சனும் வந்து சொல்லியிருப்பாரு, அமெரிக்காவின் நடுநிலைமையை பிரகடனப்படுத்துவாரு. இதற்கு பல காரணங்கள் இருந்தன. அந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். குடியேற்ற நாடுகள். அமெரிக்கா பல்வேறு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து குடியேற்றங்களின் உருகுநிலை மெல்டிங் பாயிண்டாக இருந்தது. எனவே இந்த ஒரு குறிப்பிட்ட தரப்பிற்கும் ஆதரவு அளிக்க முடியாத நிலையில் இருந்தது அமெரிக்கா. ஏன்னா எந்த நாட்டுக்குன்னு சொல்லி நாம் போய் உதவி பண்ணுறது அப்படிங்கிறதா அதனுடைய இதாக இருந்தது. அடுத்தது பாரம்பரியம். முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், 1814 முதல் ஐரோப்பிய விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது அமெரிக்காவின் பாரம்பரியமாக இருந்தது. ஜனாதிபதி வாஷிங்டன் மற்றும் மன்ரோ கோட்பாடு ஆகியவை ஐரோப்பிய பிரச்சனைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று அறிவித்தன. அதை தான் வந்து 2ஆம் உலகப் போர் வரை அமெரிக்கா பின்பற்றி வந்தது. ஓகேங்களா, அடுத்தது பொருளாதார பலன். நடுநிலைமையின் மூலம் அமெரிக்கா தனது வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று நம்பியது. இருப்பினும் அமெரிக்க மக்கள் வில்சன் உட்பட ஜெர்மனியை விட நேச நாடுகளுக்கு, அலையன்ஸ் பிரிட்டன், பிரான்ஸ் அதிக ஆதரவாக இருந்தது. ஏன்னா பிரிட்டன், பிரான்ஸ் கூட வந்து அதிகமான நட்புறவோடு இருந்த நாடு யுஎஸ்ஏ அந்த காலகட்டங்கள். ஓகேங்களா, அதனால வந்து யாருக்கு போய் உதவி செய்யறது அப்படிங்கிறதையும் நோக்கி தான் வந்து இந்த பொருள் நாம் வந்து நடுநிலையாக இருக்கலாம், இதனால நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு அது நினைச்சாங்க. அடுத்தது மொழி மற்றும் பாரம்பரியம். பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஒரே மொழியையும் சுய ஆட்சியின் அரசியல் பாரம்பரியத்தையும் பகிர்ந்து கொண்டன. ஏன்னா முதல்ல அங்கே போய் அதிகமான குடியேற்றங்களை அமைச்சு கொஞ்சம் ஆட்சி செஞ்சவங்க பிரிட்டிஷ்காரங்க தான். ஓகேங்களா, அதனால் பிரிட்டிஷனுடைய தாக்கம் அங்கே இருக்கும். அதனால் அவங்க வந்து பிரிட்டனுக்கு வந்து ஆதரவாக போனால் மற்ற நாடுகள், குடியேற்ற நாடுகளுக்கு பிரச்சனை. அதனால் அமைதியாக இருந்தாங்க. அடுத்தது பிரச்சாரம். போரில் இருதரப்பும் அமெரிக்கர்களின் கருத்தை கவர முயற்சித்தாலும், அதாவது எங்க நாட்டு கூட சேர்ந்துக்கோங்க, எங்க நாட்டு கூட வாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் கேட்டாங்க. பிரிட்டனின் பிரச்சாரம் மிகவும் திறமையானதாகவும் ஜெர்மனியின் பிரச்சாரம் தடுமாற்றமாகவும் இருந்தது. மேலும் பிரிட்டன் அமெரிக்காவிற்கு செல்லும் செய்திகளை கட்டுப்படுத்தியது. ஓகேங்களா, இது ஒரு இதாக இருந்தது. அதாவது இவங்களுடைய பிரிட்டனுடைய கருத்து தான் வந்து அமெரிக்காவுக்கு பிடிச்சிருந்தது. அடுத்தது வர்த்தக உறவு. இது மிகவும் முக்கியமான காரணமாக இருந்தது, வர்த்தக உறவு. வில்சன் தனது நாடு நடுநிலைமை வைக்கிறது என்று கூறினாலும்,
ஓகேங்களா? பிரிட்டனின் முற்றுகை காரணமாக ஜெர்மனியுடனான அமெரிக்க வர்த்தகம் நின்று போனது. ஜெர்மனியிலிருந்து வரக்கூடிய வர்த்தகங்கள் நின்று போச்சு. மாறாக நேச நாடுகளுடனான வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வந்தது. ஓகேங்களா? முக்கியமாக ஆயுத ஏற்றுமதி 1914 $40 மில்லியன் இருந்தது. 1916 $1290 மில்லியன் உயர்ந்தது. இந்த வர்த்தகம் அமெரிக்க பொருளாதார மந்த நிலையை தீர்க்க உதவியது. ஓகேங்களா? அதாவது ஆயுத உற்பத்தி, அதாவது முதல் உலகப் போர்ல அமெரிக்காவினுடைய வளர்ச்சி அதிகமா இருந்தது. என்ன அப்படின்னா, ஆயுத உற்பத்தி அதிகமானது. அவங்க நடுநிலைமை வகிக்கிறதுனால ஆயுதங்கள அமெரிக்கர்கிட்ட இருந்து வாங்குனாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது ஒரு வழியா தன்னுடைய போர்ல நான் வரமாட்டேன் அப்படிங்கிற காரணங்கள்லாம் இருந்தது. போர்ல நுழையறதுக்கு காரணங்கள் இருந்தது. ஆனா போர்ல நுழைந்தது. பாரிஸ் அமைதி மாநாடு உட்ரோ வில்சனுடைய கோட்பாட்டின்படி தான் வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா கண்டிப்பா சொல்லணும். உட்ரோ வில்சன் தான் முதல்ல முக்கிய காரணம் முதல் உலகப் போர் முடிவுற்று அமைதி ஏற்பட்டதற்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? போருக்கு அமெரிக்கா நுழைவதற்கான காரணங்கள் இருந்தது. கம்முன்னு இருந்தவன தட்டி எழுப்பி போருக்குள்ள நுழைய வச்சுட்டாங்க. ஓகேங்களா? சரி. இந்த முதல் உலகப் போர் தொடங்கப்பட்ட போது அமெரிக்க அதிபர் யாரு? உட்ரோ வில்சன். போர் தொடக்கம் எப்போ? 1914 ஆகஸ்ட் 2 எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. ஓகேங்களா? ஆனா அமெரிக்க போரில் இறங்கியது. ஓகேங்களா? அதுக்கு எப்போ போரில் இறங்கியது அப்படின்னா 1917 ஏப்ரல் 6ல இறங்கியது. இங்க பாருங்க. 14, 15, 16 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அமெரிக்க போர்லயே இறங்குது. ஓகேங்களா? இது யாருக்கு எதிராக முதல்ல இறங்கியதுன்னா, ஜெர்மனி மீது அமெரிக்கா போர் பிரகடனம் தான் செஞ்சது. ஓகேங்களா? ஜெர்மனி கம்முன்னு இருக்காம அவங்களோட அமெரிக்காவுடைய கப்பற்படைய தாக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதுல ம் இந்த இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த டேட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது போருக்கு அமெரிக்கா நுழைவதற்கான காரணம். ஜெர்மனியின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் தான் இறுதியில் அமெரிக்காவை போருக்குள் இழுத்தது. ஜெர்மனியுடைய நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் தான் அமெரிக்கா போரில் இறங்குவதற்கு முக்கிய காரணம். அதனால தான் அமெரிக்கா மீது போர் பிரகடனம் அமெரிக்கா ஜெர்மனி மீது போர் பிரகடனம் செய்தது 1917 ஏப்ரல் 6ல. 1915 ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல் போரை தொடங்கியது. இப்படி கூட கேட்கலாம். ஜெர்மனி முதல் உலகப் போரில் நீர்மூழ்கி கப்பல் போரை தொடங்கிய வருடம் எப்போ அப்படின்னா 1915. ஓகேங்களா? 15 பிப்ரவரியில தொடங்கியது. 1915 பிப்ரவரியில தொடங்கியது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜெர்மனி அதே ஆண்டு, அதாவது 1915 பிரிட்டிஷ் கப்பலான லூசிடானியா எச்சரிக்கை இல்லாமல் மூழ்கடிக்கப்பட்டது ஜெர்மனியால். லூசிடானியாவை அப்படிங்கிற கப்பலை ஜெர்மனி மூழ்கி அடிச்சிருச்சு. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ஓகேங்களா? இது ஏன்னா அதுல அமெரிக்கர்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அமெரிக்கா இருந்தாங்க. அதுதான் அதுக்கான முக்கிய காரணமா இருந்தது. 1917 அதாவது லூசியானா அப்படிங்கிற கப்பல் எப்போ அதாவது மூழ்கடிக்கப்பட்டதுன்னா 1915 மே 7ல மூழ்கடிச்சாங்க. இதுல அமெரிக்கர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 128 பேர் இருந்தாங்க. ஆனா இதுல மொத்த உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 1198ன்னு சொல்றாங்க. இவங்க எந்த நாட்டுக்காரங்கன்னு எக்ஸாக்டா தெரியல. ஆனா அமெரிக்கர்கள் 128 பேர் இருந்தாங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது. தன்னுடைய நாட்டு மக்களை கொன்றாங்க அப்படின்னா அமெரிக்கா சும்மா இருக்குமா? உடனே போர்ல இறங்கியது. இதில் 128 பேர் அமெரிக்கர்கள் உட்பட 1100க்கும் மேற்பட்டோர் 1198 பேர் இறந்தனர். 1916 ஜெர்மன் அரசாங்கம் வணிக கப்பல்களை எச்சரிக்கையின்றி மூழ்கடிக்க மாட்டோம் என்று உறுதியளித்தது. எப்போ? 1916. ஆனால் 1917 ஜனவரியில் மீண்டும் கட்டுப்பாடற்ற நீர்மூழ்கி கப்பல் போரை தொடங்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது. இதுதான் அதனுடைய அமெரிக்காவுடைய கோபத்தை எழுப்புறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். ஆனா அது வணிக கப்பல்ல பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீர்மூழ்கி கப்பல் இனிமே தொடங்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா மறுபடியும் ஒரு தடவை
ஓகேங்களா? மறுபடியும் ஒரு தடவ வந்து அமெரிக்காவினுடைய கப்பல்ல வந்து மூழ்கடிச்சுட்டாங்க ஜெர்மனி. ஓகேங்களா? எப்போ அப்படின்னா 1917 பிப்ரவரி 3ல ஓகேங்களா? ஹிஸ்டானிக் என்ற அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் மூழ்கி அடிக்கப்பட்டது. ஹிஸ்டானிக் ஹிஸ்டானிக் என்ற அமெரிக்க கப்பல் வந்து ஜெர்மனியால் மூழ்கியடிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஆனா இத பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க கூட வணிக உறவு பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஜெர்மனியுடனான ராஜ்ய உறவை முறித்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்ன வருஷம் என்ன அப்படின்னா 1917 மார்ச் 18 முடிச்சுக்கிறோம். நீ வந்து சொன்ன வாக்க காப்பாத்தல. அதனால நாங்க வந்து உங்களுடைய முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க ஜிம்மர்மேன் குறிப்பு. பிப்ரவரி 1917 பிரிட்டன் அமெரிக்க அரசாங்கத்திடம் ஜிம்மர்மேன் குறிப்பு என்ற ரகசிய தகவலை கொடுத்தது. அதில் ஜெர்மனி மெக்சிகோவிடம் அமெரிக்காவுடன் போர் ஏற்பட்டால் மெக்சிகோவிற்கு டெக்சாஸ் நிலப்பகுதியை கொடுப்பதாக உறுதியளித்தது. பாருங்க, அதாவது மெக்சிகோவுடன் சொல்லுது, அமெரிக்காவுடன் நீ போர்ல பண்ணினா உனக்கு நான் வந்து டெக்சாஸ் பகுதியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? இந்த தகவலை வந்து ஜிம்மர்மேன் அப்படிங்கிறவரால இந்த பிரிட்டிஷ் அதிகாரியால வந்து இந்த தகவல் வந்து அமெரிக்காவுக்கு எட்டுது. ஓகேங்களா? அதனால தான் போர்ல இறங்குறதுக்கான முக்கிய காரணமா இருந்தது. அடுத்தது ரஷ்யாவுல புரட்சி ஏற்பட்டது இந்த காலகட்டத்துல. 1917 மார்ச் ரஷ்யாவில் முதல் புரட்சி நடந்தது. சார் மன்னர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இது அமெரிக்க நேச நாடுகளுடன் இணைந்தால் ஊழல் நிறைந்த மன்னராட்சியின் கூட்டாளியாக இருக்க வேண்டியதில்லை என்ற நிலையை உருவாக்கியது. இதனால இறுதியில் ஏப்ரல் 1917 வில்சன் காங்கிரஸிடம் ஜெர்மனிக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யும்படி கோரிக்கை விடுப்பார். அதனால ஏப்ரல் 6ல வந்து அமெரிக்கா போரில் இறங்கும். ஓகேங்களா? ஆனா ரஷ்யா வந்து போரிலிருந்து 1917ல விலகிறோம். மார்ச் 3ல விலகிறோம். ஓகேங்களா? ஒரு உடன்படிக்கை போட்டு விலகிறோம். இத பத்தி ஐரோப்பிய ஹிஸ்டரியில பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் உலகப் போரில் அமெரிக்காவின் பங்கு என்ன காலகட்டம்னா 1917 1918 இந்த காலகட்டங்கள்ல அமெரிக்கா என்ன பண்ணாங்கங்கிறத முதல் உலகப் போரில் அமெரிக்காவின் பங்கு 1917 18 காலகட்டங்கள். ஓகேங்களா? அமெரிக்க போரில் ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் தீர்க்கமான பங்கை வகித்தது. ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா பொருளாதார உதவியும் செஞ்சுக்கிட்டே இருந்தது அப்பப்ப. அமெரிக்க நேச நாடுகளுக்கு மில்லியன் கணக்கான டாலர்களை கடனாக வழங்கியது. நேச நாடுகளுக்கு தான் வழங்கியது. மனித சக்தி அமெரிக்க கடற்படை பிரிட்டனுடன் இணைந்து நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிராக போரிட்டது. தரைப்படையில் 18 மாதங்களுக்குள் 2 மில்லியன் வீரர்களை திரட்டியது. இவர்களில் 2 மில்லியன் பேர் வெளிநாட்டிற்கு சென்று போரிட்டவர்கள். ஓகேங்களா? அதாவது 4 மில்லியன் வீரர்கள்ல 2 மில்லியன் பேர் போனாங்க. 1918 பிரான்சில் நடந்த சண்டையில் அமெரிக்க படைகள் கலந்து கொண்டன. ஜெர்மன் தளபதிகளின் கூற்றுப்படி அமெரிக்க படைகளின் வருகை ஜெர்மனியின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமானது. முதல் உலகப் போரில் அதாவது ஜெர்மனியும் அதன் கூட்டாளி நாடுகளும் தோல்விக்கு வந்து அமெரிக்காவினுடைய படை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. அதே மாதிரி அமெரிக்காவின் கடற்படை பிரிவில் சிறப்பாக பணியாற்றிய அமெரிக்க படை தளபதி வில்லியம் சிம்ஸ். ஓகேங்களா? இவர் வந்து உட்ரோ வில்சனுடைய காலத்துல. ஓகேங்களா? அப்புறம் உள்நாட்டு மாற்றங்கள். இந்த காலகட்டங்கள்ல போர் நடந்துகிட்டே இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல அமெரிக்காவுல உள்நாட்டுல என்ன மாற்றம் வந்தாங்க? போர்க்காலத்தில் அமெரிக்க அரசாங்கத்தின் கட்டுப்பாடு மக்களிடையே அதிகரித்தது. கட்டாய இராணுவ சேவை சட்டம் மூலம் இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டனர். அரசாங்கம் ரயில்வேக்களை கையகப்படுத்தியது. ரயில்வேக்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துட்டாங்க. போர் தொழில்கள் வாரியம் அமைத்து உற்பத்தியை கட்டுப்படுத்தியது. போர் தொழில்கள் வாரியம் அமைக்கப்பட்டது. இந்த போர் தொழில் வாரியம் அப்படின்னு இருந்தது இல்லைங்களா? அது என்ன வருஷம் அமைச்சாங்க அப்படின்னா 1917 ஜூலைல
போர் தொழில்கள் வாரியம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து ரயில்வே வாரியமும் அமைச்சாங்க. ரயில்வேகளை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் தகவல் குழு அப்படிங்கிறது, அதாவது ஒற்றர் சட்டம், ஒற்றற்படை அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதாவது தேசத்துக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள கைது செய்யறது, வேற ஏதாவது பண்றதெல்லாம் இந்த சட்டத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. இது பாருங்க, பொதுமக்கள் தகவல் குழு அமைக்கப்பட்டு கம்யூனிட்டி ஆன் பீப்புள் இன்ஃபர்மேஷன் அமைக்கப்பட்டு ஜார்ஜ் கிரீல் தலைமையில் ஜெர்மனிக்கு எதிரான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா. அடுத்தது தேசத்துரோக சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன. அடுத்தது ஒற்றர் சட்டம் கொண்டு வந்தாங்க 1917 ஜூன் ஜூன் 15 கொண்டு வந்தாங்க ஒற்றர் சட்டம். சோசலிச தலைவர் யூஜின் வி டெப்ளர் போன்றோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். சோசலிஸ்டவாதிகள் வந்து இவங்க வந்து சிறையில் ஏன்னா உள்நாட்டில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இது பேச்சு சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்திற்கு முரணாக இருந்தது. இருந்தாலும் அதை தவிர்க்க முடியாமல் அவங்க வந்து அதை செஞ்சாங்க. ஓகேங்களா. அடுத்தது அமைதி உடன்படிக்கை. இப்படியே போர் போயிட்டு இருந்தன. வில்சன் என்ன நினைச்சாரு, இவங்களை வந்து ஒரு அமைதிக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து அமைதி உடன்படிக்கை செய்ய அவருக்கு தோணுச்சு. அதன் மூலமா உருவாக்கப்பட்டு தான் வந்து 14 அம்சம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு. எப்ப கொண்டு வந்தாரு அப்படின்னா 14 அம்ச கோட்பாடு எப்ப வெளியிட்டாரு அப்படின்னா 1918 ஜனவரி 8. ஓகேங்களா. அந்த டேட்டோட ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அமெரிக்கா போரில் நிலத்தை கைப்பற்றுவதற்காக நுழையவில்லை என்று வில்சன் நம்பினார். உலக ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பானதாக்குவது என்பதே அதன் நோக்கம் என்று அவர் உலக ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பானதாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு. அதனால போரை முடிவு கொண்டு வர நினைச்சு 1918 ஜனவரி 8 வந்து இந்த 14 அம்ச திட்டம் வந்து கொண்டு வந்தாரு. இந்த உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச கோட்பாடுகளை உலகம் முழுவதும் பரப்பியவர் அப்படி யாரு அப்படின்னா ஜார்ஜ் கிரில் அப்படிங்கிறவர் தான் பரப்புனாரு. ஓகேங்களா. இப்போ முதல் உலக போர் இவ்வளவு நடந்தது. ஆனா அப்போதைய போப்பாண்டவர் யாரா இருக்கும்? ஓகேங்களா. ரொம்ப முக்கியம். இவர் வந்து 15ஆம் பெனடிக்ட் தான் வந்து முதல் உலக போர்ல வந்து நடக்கும்போது போப்பாண்டவரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து அமைதி உடன்படிக்கை நடக்கும். இதை ஜெர்மனி ஏத்துக்கிட்டு வந்து கையெழுத்து போடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஐரோப்பா வரல ரொம்ப முக்கியமா பார்க்கலாம். அமெரிக்காவில் வந்து இந்த அமைதி உடன்படிக்கை முக்கியமா வந்து உட்ரோ வில்சனுடைய 14 அம்ச கோட்பாடு. இதை பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நாம முதல் உலக போர்ல அமெரிக்கன் ஒரு தடவை ரீகால் மட்டும் பார்த்துக்கலாம். முதல் உலக போரில் அமெரிக்காவின் பங்கு. ஓகேங்களா. 1914 ஆகஸ்ட் 2 தொடங்கிய முதல் உலக போர்ல அமெரிக்கா முதல்ல கலந்துக்கவே இல்லை, நடுநிலைமையா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா அங்க ஐரோப்பாவில் ஏற்கனவே குடியேற்ற நாடுகள் இருந்தன. இதுக்கு எதுக்கு உதவி பண்றதுன்னு அது முடியல. அதுக்கப்புறம் வந்து முதல் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டன் மற்றும் மன்ரோ கோட்பாடு வந்து தனித்திருந்து முன்னேறணும் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றினாங்க. அவங்களுடைய கொள்கையை பின்பற்றினாங்க. இது ஒரு காரணம். அடுத்தது பொருளாதாரம் அப்பதான் வளர்ந்துகிட்டு வந்தது அமெரிக்காவுடையது. ஆனா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த போர்ல போனோம்னா அது சிதைந்திரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகேங்களா. அடுத்தது இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. போரில் இருதரப்பும் அமெரிக்கர்களின் கருத்தை கவர முயற்சி பண்ணாலும் பிரிட்டன் பிரச்சாரம் மிகவும் திறமையானதாகவும் ஜெர்மனி பிரச்சாரம் தரமற்றதாகவும் இருந்தது. ஓகேங்களா. வர்த்தக உறவு பாதிக்கப்படும் அப்படின்னு நினைச்சாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த போர் நடக்கும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வளர்ந்தது. ஏன்னா அணு ஆயுதங்கள் வந்து உற்பத்தி செய்து விற்றதான் இதற்கு முக்கிய காரணம். இந்த போரை அமெரிக்கா பயன்படுத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த அமெரிக்கா போருக்கு அமெரிக்கா நுழைவதற்கான காரணம் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் ஜெர்மனி பண்ணதான். அதை பத்தி உள்ள நான் விரிவா சொல்லியிருக்கேன். முக்கியமா வந்து லூசிடானியாங்கிற இங்கிலாந்து கப்பல். இது ஒரு தடவை கொஷின் கேட்டாங்க, PGTRBல கேட்டிருந்தாங்க. இது எந்த நாட்டு கப்பல்? ஓகேங்களா. யார் தாக்கியது? என்ன நாள் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா போரில் இறங்கிய
நாள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கப்பலோட பேர் எங்கே மூழ்கடிக்கப்பட்டது, எந்த துறைமுகம், இந்த மாதிரியெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஜிம்மர்மேன் வந்து இங்கிலாந்து நாட்டுக்காரர் வந்து இவர் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அடுத்தது இதே காலகட்டங்களில் ரஷ்ய புரட்சி 1917 நடக்கும். 17 மார்ச்சில் வந்து ஒரு உடன்படிக்கை மூலம் ரஷ்யா வந்து இந்த முதல் உலகப் போரிலிருந்து விலகி போயிடும். ஓகேங்களா. அடுத்த முதல் உலகப் போரில் அமெரிக்கா 1917, 18 காலங்களில் பங்கேற்கும். இறுதியாக உட்ரோ வில்சன் வந்து இந்த 14 அம்ச கோட்பாட்டை வெளியிட்டு போருக்கு இந்த உலக நாடுகளை போரிலிருந்து மீள்வதற்கு அமைதி உடன்படிக்கை ஏற்படுவதற்கு உதவி பண்ணுவார். ஓகேங்களா. இதே காலகட்டங்களில் வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அதாவது ரயில்வே வந்து அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வர கட்டுக்குள்ளே வைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போர் தொழில்கள் வாரியம் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒற்றர் படை அமைக்கப்பட்டது. அதாவது இந்த போர் நடக்கும்போது அமெரிக்காவில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. அதான் அமைதி உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது 1918 ஜனவரி 8 14 அம்ச கோட்பாடு. இதை உலகம் முழுவதும் பரப்பியவர் வந்து ஜார்ஜ் கிரில் அப்படிங்கிறதா. சரி, அடுத்த வீடியோவில் வந்து நாம் 14 அம்ச கோட்பாடுகளை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். உட்ரோ வில்சனுடையது. ஓகேங்களா. இந்த முதல் உலகப் போரிலிருந்து கண்டிப்பாக அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.